ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவியில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆவாங்க, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு அனுப்ப போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீதி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த ஜூலையில் நடக்க போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்க போகுது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் யாரெல்லாம் செலக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போக போகிறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டில் உங்களோட வேக்கன்சியை வச்சு எவ்வளோ பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க, ஆவரேஜாக 1:10 முறையில் செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை 1:15 முறையில் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அனுப்ப போகிறாங்களா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க எங்கள் மாவட்டத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முதல்ல வச்சு அப்புறமா ப்ராக்டிக்கல் வைக்க போகிறாங்க. இதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. அதாவது எக்ஸாம் எழுத நிறைய பேருக்கு இது மூலமாக வாய்ப்பு கிடைக்க போகுது. சர்டிஃபிகேட்ஸ் ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்களா, சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் செலக்ட் ஆவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேகன்சிஸ் பொறுத்து நம்ம 1:15 அப்படின்ற முறையில் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இத்தனை பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் 640 1200 நபர்கள் வரை செலக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு இவ்வளோ பேர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தஞ்சாவூரை பொறுத்தளவில் 650 900 பேர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் 310 495 பேர் வரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போவாங்க. இவ்வளோ பேர் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் 300 400 பேர் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 300 ஒருத்தர் நீங்களாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக கூட அந்த 300 400 இருக்கிறவங்களா இருக்கலாம். 300 400 அப்படின்னு சொல்லும்போது நிறைய குறைவான மார்க் எடுத்திருந்தால் கூட கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. வித்தவுட் ப்ரையாரிட்டி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். 80 மார்க் இருந்தாலே போதும். எந்த ப்ரையாரிட்டியும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக செலக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நம்ம போகிற பட்சத்தில் நம்ம ப்ராக்டிக்கல் நல்ல முறையில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்காக 100% சான்ஸ் இருக்குது. ஸோ யாருமே கவலைப்படாதீங்க, நான் கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகி போயிடலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவில் 470 800 நபர்கள் வரை அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் 730 1500 நபர்கள் வரை செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விருதுநகரை பொறுத்தளவில் 530 1200 நபர்கள் வரை செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் 200 600 பேர் வரை செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒன்ஸ் இதில் நமக்கு மார்க் கம்மியாக எடுத்துட்டோம், ஆனால் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இன்னும் 100 மார்க் நம்ம கையில் இருக்குது. இந்த 100 மார்க்கில் நம்ம எவ்வளோ, சப்போஸ் நீங்கள் 60 மார்க் எடுத்துருக்கீங்க வித் ப்ரையாரிட்டி, நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் உங்களுக்கு 100 மார்க் ப்ராக்டிக்கல் 70 இன்டர்வியூ 30, இதில் 100 மார்க்கில் நல்ல மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக போஸ்டிங் கிடச்சிரும். ப்ரையாரிட்டி இல்லாதவங்களுமே ஒரு 70 மார்க் 75 மார்க் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் மாறும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கட் ஆஃப் மாறும். அதனால் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நல்லா ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது.
அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை 250லேருந்து 500 பேர் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் 260லேருந்து 860 வரை வந்து செலக்ட் ஆவாங்க. இந்த 25 இந்த 250 அப்படின்றது 1:10ன்ற முறையில் வந்து நான் சொல்கிறேன். சப்போஸ் 1:15ன்ற முறையில் அப்படின்னா 500, அப்புறம் 800, 1200 அந்த மாதிரி வேகன்சியை பொறுத்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ 1:10ன்ற முறையில் கூப்பிட்டாங்கன்னா இவ்வளோ பேர் செலக்ட் ஆவாங்க. அதுவுமே ஒரு போஸ்டிங்களுக்கு 10 பேர் கூப்பிட்றாங்க அப்படின்னா அதில் அந்த 10 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு மார்க் எடுத்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக குறைவான மார்க்கில் இருந்து தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் 260லேருந்து 860 வரை நபர்களை வந்து கூப்பிடுவாங்க. அப்புறம் திருப்பூர்லேருந்து 1170லேருந்து 1500 நபர்கள் வரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் திருநெல்வேலியில் 560லேருந்து 1000 நபர்கள் வரை செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸ் முடித்து நான் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் முக்கியமாக வந்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து போன வருஷம் வாங்கினது, 2 வருஷத்துக்கு 3 வருஷம் முன்னாடி வாங்கினதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே அவங்க 10,000 20,000 பேரை வந்து செக் பண்ணுவாங்க. அப்போது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டைம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கூல் டிசி, மார்க் ஷீட்டு, நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் அதில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்கள். அதில் பார்த்து அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்றதை அதை எல்லாமே கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸே வந்து போக முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க.